Please subscribe Sadhguru Sai Creations. உடல் எடை குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? முக்கியமாக ஏதாவது ஒரு டயட் மாதிரி காலையில் நம்ம சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? ஸோ அது எந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அது எப்படி சாப்பிடலாம், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், மூலிகைகள் எல்லாமே எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே அனிமியா இருந்து நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுற நம்ம டயட் வேறு குறைச்சிடுவோம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம குறைச்சிடுவோம். அப்போது ஏற்கனவே நமக்கு அனிமியா இருந்து இன்னும் டயட்டும் நம்ம ஹெல்த்தியாக எடுக்கலைன்னா அனிமியா, ரத்த சோகையோட அளவு அதிகரித்து உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ கொலஸ்ட்ரால் மற்றும் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சமாக தவிர்க்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி சேர்ந்துருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ மாதிரியோ இல்லை நமக்கு ஏதாவது ஜூஸஸ் மாதிரியோ குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய டயட்டை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுக்கும்பொழுது வெயிட் லாஸ்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? முக்கியமாக ஏதாவது ஒரு டயட் மாதிரி காலையில் நம்ம சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? ஸோ அது எந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அது எப்படி சாப்பிடலாம், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், மூலிகைகள் எல்லாமே எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். வெயிட் கெயின் ஆகுதுன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் கெயின் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான நம்மளுடைய டயட் பிளான் மற்றும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது எக்ஸசைஸ், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற விஷயம், நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா குறிப்பிட்ட வெயிட்டுக்கு அப்புறம் நமக்கு குறையாமல் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, மேம் இவ்வளோ வெயிட் இருந்தது, ஒரு 5 கிலோ எனக்கு கடகடன் குறைஞ்சிது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, அதே வெயிட்லேயே நான் அப்படியே இருந்துகிட்ருக்கேன், எவ்வளவோ விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸே ஆகாது, என்ன உணவு தான் எடுத்தாலும். ஸோ அப்போ தைராய்டு சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம சரி செய்தே ஆகணும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் வெயிட் லாஸ் ஆகாமல் அதுக்கு மாறாக நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள், ஏற்கனவே அனிமியா இருந்து நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுற நம்ம டயட் வேறு குறைச்சிடுவோம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம குறைச்சிடுவோம். அப்போது ஏற்கனவே நமக்கு அனிமியா இருந்து இன்னும் டயட்டும் நம்ம ஹெல்த்தியாக எடுக்கலைன்னா அனிமியா, ரத்த சோகையோட அளவு அதிகரித்து உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ அப்போ வெயிட் லாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூடவே நமக்கு அல்சர் பிரச்சனை, ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொலஸ்ட்ரால், ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் மற்றும் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சமாக தவிர்க்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி சேர்ந்துருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால். ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் நம்ம எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது அதில் பார்த்தோம்னா நம்ம ட்ரைக்ளிசரைட்ஸ் இல்லை எல்டிஎல், இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனம் செலுத்தி அதற்கான சரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கு கரெக்டாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ மாதிரியோ இல்லை நமக்கு ஏதாவது ஜூஸஸ் மாதிரியோ குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய டயட்டை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுக்கும்பொழுது வெயிட் லாஸ்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா இதுக்கு வெள்ளை பூசணி ஜூஸோ இல்லை மஞ்சள் பூசணி, ஸோ வெள்ளை பூசணி இல்லைனா மஞ்சள் பூசணி சாரோ நம்ம பயன்படுத்தலாம்.
ஸோ இதனோட சேர்ந்து அருகம்புல் சாறோ இல்லை நெல்லிக்காய் சாறு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே குறைஞ்சு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இதை நம்ம கஞ்சி ஃபார்மில் நம்ம கொஞ்சம் செமி சாலிடாக நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். அப்படி இதில் என்னென்ன பொருட்கள் சேருது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவை முதல்ல பார்த்தோம்னா பார்லி. ஸோ பார்லி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் கருப்பு கொள்ளும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம குடம்புளி சேர்க்கணும். ஸோ குடம்புளி அப்படின்னு சொல்கிறது நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சிடணும். குடம்புளி அப்படின்னு சொல்கிறது ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். 250 கிராம்ஸ் அளவுக்கு இதை எடுத்து வச்சிடணும். இதனோட முக்கியமாக குதிரைவாளி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா 1 கிலோ அளவுக்கு இதில் சேர்க்கணும். ஸோ குதிரைவாளி 1 கிலோ அளவுக்கு சேர்க்கணும். ஏலக்காய் 100 கிராம் அளவுக்கு இதில் சேர்க்கணும். சுக்கு 50 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். நத்தைச்சூரி விதைகள், ஸோ அந்த நத்தைச்சூரி விதைகள் சேர்த்தாலும் ஓகே, இல்லை நத்தைச்சூரி பொடி நமக்கு சித்த மருந்தகங்கள்லேயே கிடைக்கும். ஸோ இல்லை நத்தைச்சூரி சூரணம் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும். இது வாங்கிக்கணும். இது ஒரு 300 கிராம் இதில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். இந்த எப்படின்னா பவுடர் பண்ணணும் எப்படின்னா இந்த குருணை மாதிரி எடுத்துக்கணும், கொஞ்சம் கொரப்பாக. ஸோ இதை அப்படியே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு காலையில் இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ தேவையான அளவு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் ஏற்கனவே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போது இது தேவையான அளவுக்கு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும். ஸோ காய்ச்சும் போது நம்ம அந்த செமி சாலடை ரொம்ப தனியாக இல்லாமல் கொஞ்சம் செமி சாலடாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், முக்கியமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெய்லி காலையில் நம்ம உணவாக சாப்பிடும்போது, ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம இதை உணவாக சாப்பிடும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் கரைஞ்சி அதே மாதிரி நமக்கு உடலில் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கரைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இதில் குடம்புளி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். பொதுவாகவே நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய புளி வகை அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸை உருவாக்குது. ஸோ பிளட் பியூரிஃபை ஆகணும்னா நமக்கு குடம்புளி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம பாடியில் முக்கியமாக அந்த பேட் கொலஸ்ட்ரால் கரைக்கிறதுக்கும் இதயத்து தசைகளை வலிமையாக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து வெளியில் வரவும் நமக்கு இந்த குடம்புளி பயன்படுது. ஸோ இதை நம்ம மருந்தாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போதோ இல்லை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா உடலுக்கும் நமக்கு ஆரோக்கியம் தரும். கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும், பிபி குறையிறதுக்கும், முக்கியமாக சுகர் குறையிறதுக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடை வேகமாக குறையணும், அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறையணும்னா இந்த மாதிரியான வழிமுறைகளோடு சரியான உடற்பயிற்சி நம்ம செஞ்சுட்டு வரணும். ஸோ இப்படி செய்யும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது சரியாகி நமக்கு கரெக்டாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முக்கியமான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்த்தோம். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.